ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பட்டி ஜாயின் பண்ணதோட ஸ்டாப் பண்ணோம். இந்த வீடியோ அதோட கண்டினியூவாக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். கீழே வந்து இந்த பேக் பீஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம மடிச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சு நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து கரெக்டாக சமமாக இருக்கும். பட்டி முன்னையே நம்ம கட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா இங்கே ஏற்றி இறக்கமா இப்படி கொஞ்சம் நமக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சமமாக இருக்கும். இந்த மாதிரி ஏறி இறங்கி அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இங்கே ஒரு வேளை பத்தலைன்னா இப்படி கிராஸ் வரும், இல்லை இப்படி போயிடும். ஓகேங்களா? அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பீஸை கரெக்டாக சமமாக வச்சுட்டு இந்த கப்பெல்லாம் இப்படி நல்லா தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு இப்போ இங்கே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு பேக் பீஸ்க்கு சமமாக முடிகிற அளவில் ஒரு மார்க் நம்ம பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக வச்சுட்டு, அதாவது கரெக்டாக வச்சுருது அப்படின்னா இங்கெல்லாம் எந்த சுருக்கம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடம் தான் வரணும். இந்த ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வச்சுட்டு இதையும் அப்படியே நம்ம திருப்பிக்கலாம், மடிச்சுக்கலாம். எந்த அளவு பேக்கோட அளவு இருக்கோ அந்த அளவு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே எடுத்துடலாம். ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். இந்த மார்க் பண்ணோம்ல, கோடு போட்டோம்ல, அது மேலேயே ஒரு சின்ன தையல் கொடுத்துக்கலாம். நம்ம மடிச்சடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த இடம் தான் மடிக்கிற இடம்ங்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ல பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? கோடு போட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம மடிச்சடிக்க நமக்கு 1 இன்ச் அளவுக்கு போதும். ஓகேங்களா? அதனால இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா பீஸை 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த மடிச்சிருக்கேன்ல, இந்த மடிச்சது மேலேயே மடிச்சு இதுதான் அளவு, இதுதானே கரெக்டான அளவு. கரெக்டாக இந்த தையல் வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதோ இந்த தையல் வந்து இதை அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணி இந்த தையல் இதுதானே கடைசி அளவு. கரெக்டாக இப்படி வச்சுட்டீங்கன்னா மார்க் கூட நான் போட்ட மார்க்கெல்லாம் அழிஞ்சு போச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நான் இந்த தையல் போட்டிருந்தேன்னா இதுதான் எனக்கு சரியான அளவுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. இப்போ நான் அடிச்சுக்கிறேன். இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரா ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, நீட்டா நம்ம ரெண்டு பக்கமும் கரெக்டா பீஸ் உட்கார மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பட்டி பீஸ் கொடுத்துக்கலாம். பட்டி பீஸ் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அளவும் சமமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு பார்க்கணும். இல்லைன்னா இங்க வந்து ஏத்த இறக்கம் வந்துடும். ஒன் சைடு ஏத்தியும் ஒன் சைடு இறக்கியும் வந்துடும். அதனால இந்த ரெண்டு பீஸும் சமமா இருக்கான்னு வச்சு பாருங்க. ஓகேங்களா? கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். ஊக்கு, அதாவது ஊக்கு வைக்கிற பக்கமும் சின்ன பீஸாவும், ஊக்கு மாட்டுற பக்கம் கொஞ்சம் பெரிய பீஸாவும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊக்கு வைக்கிற பக்கம் நான் அடிச்சுக்கிறேன். இந்த பிகினர்ஸா இருக்கும்போது நமக்கு இந்த அதாவது இந்த கன்ஃபியூஸ் வரும், எந்த பக்கம் ஊக்கு வைக்கிறது எந்த பக்கம் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிதான் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன்னா, நம்ம பிளவுஸ் போடும்போது அதாவது என்ன மாதிரி இருக்குமோ, பிளவுஸ் போடும்போது என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நான் வச்சுட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற பக்கம் ஊக்கு மாட்டுற அதாவது ஊக்கு வைக்கிற பக்கம், ரைட் சைடு இருக்கிற பக்கம் ஊக்கு மாட்டுற பக்கம், அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிக்குவேன். நான் அந்த மாதிரி தான் எப்போ வச்சுக்கிறது. இப்போ பழகிருச்சு பிகினர்ஸ். அதாவது ஆரம்பத்துல எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிரும் எப்படி அடிக்கணும்ட்டு. அதாவது ஊக்கு வைக்கிற பக்கம் இப்படி வரணும் கிராஸ் பீஸ். ஓகேங்களா? அதாவது ஊக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊக்கு வைக்கிற பக்கம் மெயின் கிளாத்துக்கும் மேல வரணும். ஓகேங்களா? மெயின் கிளாத்துக்கு மேல வச்சு உள்ள போயிடும் லைனிங். இதே ஊக்கு மாற்ற பக்கம் லைனிங் மேல இந்த பீஸ் வரணும். ஓகேங்களா? பீஸ் வந்துட்டு இந்த பீஸ் வைக்கிற பீஸ் வந்து வெளிப்பக்கம் வரணும். ஓகேங்களா? இந்த கன்ஃபியூஸ் எனக்குலாம் இருந்துச்சு. அதுக்காக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நீங்க அடிக்கும் போதே இல்ல இந்த மாதிரி புதுசா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த கன்ஃபியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்கும் போதே என்ன பண்ணிடலாம், அதாவது சாரி பட்டி பீஸ் வந்து கொடுக்கும் போதே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குண்டூசி வச்சு
ஃபர்ஸ்ட் ஊக்கு வைக்கிற பக்கம் மேல, அதாவது மெயின் கிளாத் மேல லைனிங் வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க நம்ம ஞாபகத்துக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி ஊக்கு மாற்ற பக்கம் கீழே லைனிங் இருக்குல்ல, அந்த அதாவது பின் பக்கம் லைனிங் மேல வச்சுட்டு ஒரு ஊக்கு மாட்டிட்டோம்னா நமக்கு ஞாபகமா இருக்கும், மறக்க மாட்டோம். ஏன்னா அடிச்சு நம்ம டக்குனு ஒரு வேகத்துல அடிச்சுட்டு திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சைடும் நம்ம வந்து ரிவர்ஸ் அடிச்சிருப்போம், பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ 2 சைடும் நம்ம பட்டி பீஸ் கொடுத்து எடுத்துக்கலாம், அடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பீஸ், அதாவது ஒரு பிளவுஸ் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவனோ அப்படிதான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். புதுசாலாம் உங்களுக்காக தனியா புதுசாலாம் நான் சொல்லல. நான் எப்படி பண்ணுவனோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் ஒரு டவுட்ஸுங்களா அப்படின்னு தோணலாம். அதாவது நான் பிகினர்ஸா இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படியே இப்போ அடிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இதை அப்படியே 2 பீஸா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்பதான் கனமா இருக்கும் ஊக்கு பீஸ். ஓகேங்களா? 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு, ஓகேங்களா, 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு நம்ம இதை ஃபுல்லா அடிச்சுக்கலாம். கரெக்டா இதை வந்து இந்த 2ஆ மடிச்சுட்டு ஃபுல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது 2 பீஸும் ஜாயின் பண்ணிட்டு தான் அடிக்கணுமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஓவர்லாக் அடிக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா எந்திரிக்கணுமேனு சொல்லிட்டு நான் 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நீங்க இந்த பீஸ் எல்லாம் அடிச்சுட்டும் கூட பேக் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கூட ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஊக்கு வைக்கிற பக்கத்துல நம்ம அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது ஊக்கு மாற்ற இடத்துல இப்ப நம்ம அடிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஊக்கு வைக்கிற பக்கம் மெயின் கிளாத் மேல வச்சு அடிக்கணும். ஊக்கு மாற்ற பக்கம் வந்து திருப்பிட்டு லைனிங் மேல இந்த பீஸ் வந்து வச்சு அடிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேம் இதே 1/4 இன்ச் கேப்ல நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். அடிச்சு எடுத்துட்டு நல்லா இப்படி அமுக்கி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது அப்படியே இந்த கார்னர்ல கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு நம்ம இங்க ஒரு 1/4 இன்ச் அடிச்சிருக்கோம் பாருங்க, அது மேலேயே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப உள்ள போயிடக்கூடாது. ஊக்கு மாட்டும் போது டைட் வந்துடும். இங்க 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஊக்கு மாட்டுறதுக்காக, அதாவது கட்டிங்ல விட்டு போடல, அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச் மேலேயே வச்சுட்டு அடிச்சது மேலேயே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அடிச்சுக்கலாம் இந்த பக்கம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் தள்ளி அடிச்சுட்டு, ஏன்னா நம்ம இப்படி அடுத்த ஊக்கு மாட்டுறதுக்காக இந்த வி மாதிரி போடுவோம்ல, அதுக்காக அது கிராஸ் பீஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கழுத்துக்கு திருப்பினதுக்கு அப்புறமா தான் நீங்க அடிக்க போறோம். ஓகேங்களா? அதுக்காக இப்ப இந்த பீஸ் வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக மேல ஒரு அமுக்கு தையல். ஓகேவா? இப்போ இந்த 2 பீஸும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ்ல வந்து மேல இருக்கிறதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் சேம் இதே மாதிரி வச்சுட்டு இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா வர மாதிரி கட் பண்ணிட்டு, ஓகேவா? அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்தே அடிங்க, அப்பதான் ஃபினிஷிங் அழகா இருக்கும். ஒரு 1 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு தெரியல, அதாவது இப்படி கிராஸா எனக்கு கட் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்கு, ஸ்கேலை வச்சு இப்படி கிராஸா கோடு போட்டுட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கழுத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு கிராஸ் பீஸ்லாம். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் பீஸ் கூட வச்சு நம்ம அடிச்சுக்கலாம்.
லெஃப்ட் சைடு இருக்கிற பீஸ் மேல இந்த மாதிரி இது வந்து நல்ல பக்கம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இது நல்ல பக்கம். இந்த ஜாயின் இருக்கிற பீஸ் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டா இந்த கார்னர் மேலே இந்த கார்னர் வச்சு அடிக்கணுங்க. பாருங்க, கரெக்டா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது மேலேயே இப்படி ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் இப்படி வெளியில எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது அப்படியே அடிக்கணும். இது வந்து கரெக்டா இந்த கைடு அளவுக்கு அடிச்சா போதும். ஓகேங்களா? ஒன் சைடு இந்த கைடு அளவுக்கு அடிச்சா போதும். எக்ஸ்ட்ரா அடிக்க வேண்டாம், கழுத்து வந்து லூஸ் ஆயிரும். ஓகேங்களா? இது மட்டும் இது கரெக்டா இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு கொண்டு வாங்க. இப்போ நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் அடிக்கும் போது ஒரு ரிவர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் அதாவது இப்ப இங்க ஒரு வளைவு இருக்கு இல்லையா, கழுத்து வளைவு, இதை வந்து நான் இப்படி இழுக்க கூடாது. ஓகேங்களா? இப்படி நான் இழுக்காம அதாவது இந்த வளைவுலயே நான் வளைச்சு கொண்டு போகணும். ஓகேங்களா? அப்படிதான் அடிக்கணும். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அடிங்க. ஸ்லோவா அடிங்க, ரொம்ப ஸ்பீடா அடிக்க வேண்டாம். கரெக்டா அந்த கைடு அளவுக்கு அடிச்சாலே போதும். கரெக்டா பார்த்து அடிங்க மெதுவா. பாருங்க, இந்த வளைவெல்லாம் நீட்டா அந்த வளைவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வச்சு அடிச்சிடலாம். ஓகேங்களா? கரெக்டா அடிக்கணுங்க. கொஞ்சம் நம்ம இப்படி எல்லாம் இழுத்து அடிச்சிட்டோம்னா கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு பேக்ல வந்து ரவுண்டு கரெக்டாவே எனக்கு வரல, ஒரு சைடு வந்து கரெக்டா இருக்கு, ஒன் சைடு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு சில கஸ்டமர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது இந்த ஃபால்ட்னாலதான். நம்ம அடிக்கும்போது கரெக்டா அந்த வளைவு மேலேயே இந்த கிராஸ் பீஸையும் வளைவையும் இழுக்காம கரெக்டா அடிக்கணும். அதாவது கிராஸ் பீஸை வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இழுத்து அடிச்சுக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து நம்ம வளைச்சிடக்கூடாது. கரெக்டா ஸ்லோவா அது மேலே வச்சு அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச் மட்டும் அடிச்சுக்கலாம், ரொம்ப தள்ளி அடிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒன்ஸ் இங்கே அதாவது அந்த சைடு ஒன்ஸ் எப்படி எந்த அளவு ஆரம்பிச்சோமோ சேம் அதே அளவு தான் முடிக்கிற அளவு வரைக்கும் இருக்கணும். கரெக்டா கொண்டு வந்து எண்ட்லயும் ஒரு ரிவர்ஸ் போட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த வளையற இடத்துல எல்லாம் ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம அந்த பீஸ் வச்சு மடிச்சு அடிக்கும் போது நீட்டா இருக்கும், தூக்காம அழகா வளைஞ்சிருக்கும். எந்த இடத்துல எல்லாம் நம்ம வளைவு கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் சின்ன சிசர் கட். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. இப்போ இந்த சைடு திருப்பிக்கலாம். லைனிங் பக்கம் திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அளவு இருக்கு விட்டோம்ல, இந்த அளவை இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி உள்ள மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மடி, நம்ம இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அடிச்சிருப்போம்ல அந்த அளவுக்கு ஒரு தடவை மடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மடி. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது அப்படியே நீட்டா எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கழுத்துல வந்து அதாவது மடிச்சடிக்காதீங்க, எனக்கு எம்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்க்குலாம் என்ன பண்ணணும்னா ஒரு மடி மட்டும் கரெக்டா நம்ம இந்த அளவுக்கு அடிச்சோம் இல்லையா, 1/4 இன்ச் அந்த எந்த அளவுக்கு அடிச்சோமோ அந்த அளவுக்கு மட்டும் கிளாத் இப்படி அடிச்சுட்டு ஃபுல்லா இப்படி அடிச்சு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எம்மிங் பண்ணும்போது திருப்பி இன்னொரு மடி மடிச்சு நம்ம எம்மிங் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனா நம்ம மிஷின் அடியே அடிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு அடி 2 அடி திருப்பி அடிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட். ரெண்டாவது நமக்கு 2 வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுனா ஒரு வாட்டியே கரெக்டா நமக்கு ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பீஸை உள்ள ஒரு மடி மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் நம்ம எந்த அளவுக்கு அடிச்சோமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு திருப்பி இன்னொரு மடி. அவ்வளவுதாங்க. ஓகே, நம்ம அடிச்சுட்டு வந்துடலாமா? இதுலயும் ஸ்டார்ட் பண்ணும்போதே லைட்டா ஒரு ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம், பிரிஞ்சு வராத அளவு கொடுத்துட்டு நம்ம இந்த பீஸை வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் ஏன்னா கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடும். கொஞ்சம் அப்படியே கரெக்டா நம்ம என்ன அளவு ஃபர்ஸ்ட் 1/4 இன்ச் அடிச்சோமோ அந்த அளவுக்கு சேம் வர்ற மாதிரி இந்த ரவுண்டையும் வளைவையும் இழுக்காம நீட்டா அதோட அளவுக்கே அழகா வளைச்சு கொண்டு அப்படியே மெதுவா வளைக்காம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி வளைக்கும் போது இப்படி புடிச்சுக்கோங்க, புடிச்சு இது பண்ணிக்கலாம், புடிச்சு அடிச்சுக்கலாம். திருப்பி சேம் இதே மாதிரி 1/4 இன்ச் மடிச்சு திருப்பி ஒரு 1/4 இன்ச். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரிவர்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு அழகா நீட்டா சூப்பரா வந்துருச்சு பாருங்க. கழுத்து இழுக்காம அடிக்கணுங்க, ரொம்ப நீட்டா பர்ஃபெக்ஷனா வந்துடும். பாருங்க, இப்ப மேல ஒரு அடி இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். இதையும் இப்படி வளைக்காம கரெக்டா அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி அடிச்சுக்கலாம்.
ஓகே, அடிச்சு திருப்பியாச்சு, முடிஞ்சுங்க. இப்போ ஓவராலா நம்ம எல்லாமே அடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டு பேக்கு அடிச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா, பாருங்க ஃப்ரண்ட்டு பேக்லாம் ஓவராலா அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம கீழே வந்து டாட் பிடி போல பேக் பீஸ்ல டாட் பிடி போல அது பிடிச்சிக்கலாம். இந்த சென்டர் கணக்கு வச்சு இந்த பக்கம் ஒரு 4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 4 இன்ச். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கிருந்து இந்த கீழ இருந்து கணக்கு வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் கம்மியா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி சமமா பிடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம அளவு நீட்டா எடுத்துதான் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பக்கம் 4 இன்ச், சேம் அதே இந்த பக்கம் 4 இன்ச். ஓகேங்களா, சேம் இதே அளவுக்கு நம்ம டாட் பிடிச்சிடலாம். பேக் சைடும் ஒரு 1/2 இன்ச்ல அப்படியே கூர்மையா வரணும். ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கூர்மையா வந்து அவ்வளவுதான் எடுத்துடணும். இந்த சைடும் பிடிச்சிக்கலாம். பிடிச்சாச்சுங்க. பாருங்க, ஓவராலா முக்காவாசி முடிஞ்சு. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்லீவ் மட்டும் நீ அடிச்சு ஜாயின் பண்ணா போதும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி நேரா பிளவுஸ் பீஸ் வந்து நேரா பிடிச்சிட்டு இங்கெல்லாம் கரெக்டா கீழே எல்லாம் கரெக்டா வச்சுட்டு நல்லா இந்த கப்பெல்லாம் தூக்கி விட்டுட்டு இந்த பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு சும்மா நம்ம வந்து பிளவுஸ்ல இருக்கிற அளவு வந்து முன்ன பின்ன இதா இருக்கும். நமக்கு ரவுண்ட், அதாவது கீழே இருக்கிற சுற்றளவு பிளவுஸ்ல இருக்கிற விட கரெக்டா இருந்தா போதும். ஆனா நம்ம எப்பவும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மெத்தட்ல நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் சும்மா ஒரு இதாதான் இங்கே நான் மார்க் பண்றேன். ஓகேங்களா, அளவு பிளவுஸ்ல வச்சு நான் மார்க் பண்ணல, நானே தான் மார்க் பண்றேன் சும்மா. அதே மாதிரி சேம் இங்கேயும் இதே மாதிரி கரெக்டா இந்த பிளவுஸ் கிட்ட அப் சைட்ல தூக்கி விட்டுட்டு கரெக்டா கீழே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இங்கேயும் நம்ம சும்மா ஒரு மார்க். ஓகேங்களா, பண்ணியாச்சு. ஓகேங்க, இந்த பகுதியோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது, சைடு ஜாயின் பண்ணுறது எல்லாமே கிளியராக பார்த்துடலாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.